முறையாக சு வெங்கடேசன் வெற்றி உறுதியாயிருச்சு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டையாக திகழுது. இங்கே நீங்கள் அப்படி பார்த்தோம்னா சுதந்திர போராட்டத்துக்கு பின்னாடி கேடிகே தங்கமணி என்ற தோழர் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் ராமூர்த்தி என்ற தோழர் வெற்றி பெற்றார். தோழர் மோகன் அவர்கள் 2 முறையாக இங்கே எம்பி இருந்தாங்க. இப்போ சு வெங்கடேசன் 2வது முறையாக எம்பியாக வெற்றி பெறாரு. இந்த மாதிரி வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே கம்யூனிஸ்டுகளுடைய மக்கள் நல பணிகளும் தொடர்ச்சியான போராட்டங்களும் இங்கே மக்கள் எங்களுக்கு முழுக்க கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவளித்து தொடர்ச்சியாக ஜெயிக்க வச்சுட்டே இருக்காங்க. இது மேலும் தொடரும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் நல பணிகளை எப்பயுமே கம்யூனிஸ்டுகள் அவங்க தன்னலம் இல்லாமல் சேவை தான். இப்போ 2வது முறையாக தோழர் சு வெங்கடேசன் வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இங்கே இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எந்த சமரசமும் இல்லாமல் மதவாரி சக்திகளை எதிர்க்கிறதுலையும் மக்கள் நல பணிகளையும் சமரசம் இல்லாமல் தொடர்ச்சியாக போராடி களத்தில் இருக்கனால தான் சிபிஎம்முக்கு 2வது முறையாக சு வெங்கடேசனுக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க. இது மீண்டும் தொடரும் என்று நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மதுரை எம்பி தொகுதியினுடைய கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டையாக தான் அப்போ இருந்து சுதந்திர போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கு. இனிமேலும் அது தொடரும், மக்கள் ஆதரவளிப்பாங்கன்றதை நான் சொல்லிக்கிறேங்க.